ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரூத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மகளே, பயப்படாதே, நீ குணசாலி என்று ஊரார் அனைவரும் அறிவார்கள். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டவருடைய வசனம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். யார் இந்த வசனத்தை சொல்லுவார்? ஒரு தாய் தன் மகளுக்கு சொல்லலாம், ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லலாம். ஆண்டவர் நம்மளை கிரியேட் பண்ண ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026க்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் கொடுக்குறேன்றாரு. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது வேண்டியபட்டு கொடுத்தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்கோமே, அது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். 3 அல்லது 4 எஸ்ல செய்தியை சொல்லிடுறேன். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எலிமெலேக்கில் உறவு முறையிலே மிகவும் கனம் பொருந்திய ஒருவன், மிகுந்த ஆஸ்தியுடைய ஒருவன் இருந்தான். அவன் பெயர் போவாஸ். போவாஸ் என்றால் அவருக்குள் பலன் இருக்கிறது. இந்த ரூத்துக்கு பலனே இல்லை, பரதேசியா இருக்கிறாங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு போவாஸ், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ரூத்து தான் நீங்க. நகோமி தான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ரூத்துக்கு எல்லாமே இருக்கிற போவாஸ் இருக்கிறார். 2வது வசனம் பாத்தீங்கன்னா, நான் வயல்வெளிக்கு போய் பொறுக்கிட்டு வரேன்னு கேக்குறா. இது ரூத்து மாமியார்ட்ட கேக்குறா. மாமியார் என்ன சொல்றாங்க தெரியுமா? மருமகளே போயிட்டு வான்னு சொல்லல. அங்க என்ன சொல்றாங்க? என் மகளே நீ போன்னு சொல்றாங்க. சாங்ஷன் ஃபார் ரூத், செலக்ஷன் ஆஃப் ரூத்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, தற்செயலாய் அவ போன இடம் போவாசுக்கு சொந்தமா இருந்துச்சு. ஓகே, அவர் வராரு, வாழ்த்து சொல்றாரு, சூப்பர்வைசர்கிட்ட கேக்குறாரு, இந்த பெண் பிள்ளை யாருடையவர்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களை விசாரிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். உடனே மோவாப்பிய பெண் பிள்ளை நகோமியோட வந்தவள் சொல்றாங்க. அதனால அவர் சொல்றாரு, அவருடைய செட்டைகளில் அடைக்கலமா இந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை நகோமிக்கு வைத்துக் கொண்டார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நானும் ரூத்து போல சரணடைகிறேன், என்னை இப்படி சர்ப்ளஸா ஆசீர்வதிங்கன்னு கேட்கலாமா? பிதாவே, ரூத்தை போல நாங்க சரணடைகிறோம். எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனால் உம்மிடத்துல எல்லாமே இருக்குது. நாங்கள் திருப்தி அடைந்து பிறருக்கு கொடுக்கும்படியாய் களஞ்சியங்கள் நிரப்பும். ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.